Praise the Lord, this is Diana. So without wasting the time, let us get into the word of God. இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசினதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். அது மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். In English from NIV, Micah chapter 6 verse 8, He has shown you, O mortal, what is good, and what does the Lord require of you, to act justly, and to love mercy, and to walk humbly with your God. இந்த அதிகாரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் முடிவு பயங்கரமாக இருக்கும், பனிஷ்மெண்ட்டோட முடியும். என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் அவரோட டிவைன் கோர்ட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. யார் ஜூரி? மலைகளும் பர்வதங்களும். வசனம் வாசிங்கன்னா தெரியும், மலைகளும் பர்வதங்களும் தான் ஜூரி. பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக அவரோட கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாரு. பிதாவுக்காக இங்கே யார் வழக்காடுறா அப்படின்னா மீகா. அவரோட லாயர் இங்கே மீகா. இப்போது பிதா சொல்கிறாரு, நான் உங்களை எதனால் விசனப்படுத்தினேன்னு அவரோட பீப்புளை பார்த்து கேட்குறாரு, இஸ்ரவேல் மக்களை பார்த்து கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஆத்மாவோட பாவத்தை போக்க உங்களுக்கு நாங்கள் என்ன பலி செலுத்தணும், எங்கள் கர்ப்பத்தின் கனியவாக கொடுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ தான் மீகா சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு நன்மை என்னன்னு அறிவிச்சிருக்கிறாருல்ல அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், மனத்தாழ்மை, கர்த்தருக்கு முன்னாடி மனத்தாழ்மையாக இருக்கணும். இதுதான் 8வது வசனம். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்தோம் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். 3 விஷயம். நியாயம் செய்யணும். நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு நியாயம் செய்யப்படணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்ல, அந்த நியாயத்தை தான் நம்ம அடுத்தவங்களுக்கும் செய்யணும். இரக்கத்தை சிநேகிக்கிறதுனா பிதா கிட்ட நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம், பண்ணிட்டு இரக்கத்தோடு என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஒரு முறை இரக்கம் காட்டுங்கப்பா, ஒரு முறை தயவு காட்டுங்கப்பா, ஒரு கிருபையாய் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு அவர்கிட்ட இரக்கத்தை வேண்டுறோம், அவரோட இரக்கத்தை, அந்த இரக்கத்தை நீங்கள் மக்களுக்கு உங்களை மற்றவங்களுக்கு காட்டணும். இல்லை, அந்த இரக்கம் நீங்கள் எவ்வளோக்கு இரக்கம் பிதா கிட்டேருந்து வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த இரக்கத்தை நீங்கள் அடுத்தவங்களுக்கு காட்டணும். அதுதான் இரக்கத்தை சிநேகிக்கிறது. மனத்தாழ்மை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. இதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்போயும் நான் தான் கொஷின் கேட்பேன் என்னவட்ட, இது என்ன, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் நான் போக மாட்டேன், எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் சாப்பிட மாட்டேன், இல்லை நான்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்கள் சொல்லிக் கொடுத்தா தான் நான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். நான் நிறைய பண்ணுவேன் ஆவியானவர்கிட்ட. அந்த மாதிரி இன்னைக்கு ஆவியானவர் என்கிட்ட கேட்டார், மனத்தாழ்மைக்கு உன் பார்வையில் ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ எப்படி ஹம்பிளான ஸ்டூடெண்ட்டுன்னு டிஃபைன் பண்ணுவ அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னது ஒபீடியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். ஒபீடியண்ட்டாக இருந்தானா ஹம்பிள் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் அகெயின் கேட்டார், ஒபீடியன்ட்னா கீழ்ப்படிதல், ஹம்பிள்னா தாழ்மை, இதை எப்படி நீ இல்லை எப்படி நீ ரிலேட் பண்ணுற அப்படின்னு கேட்டார். அப்போ ஆமாம், இல்லை கைண்ட்னஸ் இருக்கணும், ஒபீடியன்ஸ் வித் கைண்ட்னஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஹம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேகை நம்ம கொடுக்க முடியும். இல்லை நம்மளே நம்ம பேசுகிறப்ப சொல்கிறோம், ஒரு சில ஸ்டூடெண்ட் நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்பாங்க, அப்படியே செய்வாங்க, ஆனால் கொஞ்சம் ரூடாக இருக்கும், அது பார்த்தாலே நமக்கு தெரியும்ல, ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்கள நம்ம எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுவோம், எல்லாம் இதை பண்ணுவா, ஆனால் கொஞ்சம் ஹெட் வெயிட் இருக்குது அப்படின்னு நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அதே இது எல்லாமே நம்ம சொன்ன உடனேயும் ஓகே மேம், பண்ணுறேன் மேம் அப்படின்ட்டு ஹாப்பி ஃபேஸில், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில் பண்ணுற ஸ்டூடெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல பொண்ணு, நம்ம சொல்கிறதெல்லாம் ஹாப்பியாக பண்ணி கொடுக்குறா, டைமுக்கு பண்ணி கொடுத்து முடிச்சிடுறா அப்படின்னு அந்த மாதிரி நம்ம ஒரு சில ஸ்டூடெண்ட்டை சொல்லுவோம்ல. அப்போ அதுதான் ஹம்பிள், அவங்க தான் ஹம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம டேக் கொடுப்போம் அவங்களுக்கு. அப்போது இன்னொரு கொஷின் ரைஸ் ஆச்சு, அப்போ டீச்சபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம், அதுவும் முக்கியம். ஒரு ஸ்டூடெண்ட் ஹம்பிளாக இருக்கிறான் அப்படின்னா ஒபீடியன்ஸ், கைண்ட்னஸ் மட்டும் இருந்தால் போதாது. அவன் ஒரு தப்பு பண்ணுறப்போ நம்ம அதை சொல்லும்போது அதை அவன் ஓப்பனாக அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்கு ஓப்பனாக இருக்கணும். நம்ம சொல்கிறத ரிசீவ் பண்ணுறதுக்கு அவன் ஓப்பனாக இருக்கணும். 1, அக்செப்ட் பண்ணிக்கணும். 2, அந்த தப்பை ரிப்பீட் பண்ணாமல்
திருத்திக்கணும் 3. இத்தனை விஷயம் இருக்கணும். இருந்தா தான் நம்ம வந்து அவன வந்து ஒரு ஹம்பிள் ஸ்டூடண்ட் அப்படின்னு நம்ம டேக் பண்ண முடியும். இதே தான். இத வந்து சேம் அப்ளைஸ் டு மீ, டு யூ ஆல் அஸ் வெல். இல்ல எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான் பொருந்தும். கர்த்தருக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாலும், ஐயையோ! சொல்லிட்டாரேன்னு இல்லாம, அவர் என்ன சொன்னாலும் சந்தோஷமா அத செஞ்சு முடிக்கணும். நம்ம ஒரு தப்பு பண்றப்போ, அவர் அந்த தப்ப சுட்டிக்காட்டும்போது, அத அக்செப்ட் பண்ணிக்கணும். அத திருத்திக்கிறணும். இந்த மாதிரிலாம் நடந்தா தான், அது கர்த்தர் பார்வைக்கு அது மனத்தாழ்மையான ஒரு விஷயம். இது வந்து இன்னைக்கு கொஞ்சம் எனக்கே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்? நியாயம் செய்யணும். நமக்கு என்ன நியாயம் கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ, அதத்தான் அடுத்தவங்களுக்கும் செய்யணும். 2வது நமக்கு பிதா கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஏசப்பா எப்படி நமக்கு இரக்கம் காட்டணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த இரக்கத்த நம்ம அடுத்தவங்களுக்கும் காட்டணும். 3வது ஹம்பிளா இருக்கணும். அது அவர் சொல்றத உடனே கேட்கணும். சந்தோஷமா அவர் சொல்றத கேட்டு சந்தோஷமா செய்து முடிக்கணும். அவர் ஒரு தப்பு நம்ம ஒரு தப்பு பார்த்துட்டாரு. அத நமக்கு சொல்லிக் குடுக்க அத வந்து கரெக்ட் பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறாருன்னா, அதுக்கு நம்ம ஓப்பனா அத ரிசீவ் பண்ணணும். அத நம்ம அக்செப்ட் பண்ணணும். அத வந்து அ திரும்ப பண்ணாம, ரிப்பீட் பண்ணாம நம்ம வந்து அவரோட வழியில நடக்கணும். அவர் கூட நடக்கணும். இல்ல இதுதான் வந்து இன்னைக்கு எனக்கு கர்த்தர் சொல்லிக் குடுத்தது. அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ வில் கேட்ச் யூ லேட்டர். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் டயானா. பை.